இப்போ இல்ல இப்படி போயிட்டே இருந்திருக்கான் வயல்ல. அவன் கீழே போகும்போது ஒரு துண்ண துவாரத்துல பாம்பு இருந்து அவனை கடிச்சிருச்சு. என்னமோ கடிச்சிருச்சு கர்மம்னு விட்டுட்டு 3 நாளா போய் அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான். திருப்பி அடுத்து 3 நாள் கழிச்சு அந்த இடத்துல போகும்போது அந்த பொத்துல பாம்பு அப்படி நின்று இருந்தது. அத்தாடி அன்னைக்கு நம்மள பாம்பளோட கடிச்சிருக்கு. நான் பாருங்க பக்கத்துல இருந்து எல்லாம் சிரிக்கிறாங்களே, எல்லாரும் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த பேர் உட்காந்து உலகமாக உருட்டெல்லாம் உருட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. மற்றபடி வந்து அண்ணன் அறிவாளியாக பேசிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. அண்ணன் சொன்ன மாதிரி பாம்பு கொட்டிருச்சு, அசால்ட்டாக போயிடலாம், பயந்தா தானே நம்ம போயிடுவோம், புட்டுன்னு போயிடுவோம், நம்ம பயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் படுத்து தூணிங்க அப்படின்னா நுர தள்ளி போயிட வேண்டியதான். புரியுதா? இல்லைன்னா அந்த இடத்துல 5 நிமிஷத்தில் அந்தால போயிட வேண்டியதான். எனக்கு புரியலங்க. வாயா வாரதுமாங்க, இது என்னங்க சொல்லிட்டு இருக்கிறாரு? இவரை பார்த்து 4 பேர் அதே மாதிரி இருந்தான்னா என்னங்க ஆகும்? ஏற்கனவே அவன் கட்சியில் இருக்கான், அத்தனை பேருமா மணலாம் காப்பாத்தில் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கிறானுங்க. அவன் இவர் பேச்சை கேட்டுட்டு அத்தனை பேரும் அதே மாதிரி பண்ணால் 19 லட்சம் ஓட்டு என்னங்க ஆகுறது? கொஞ்சமாவது அறிவு இருக்கணுங்க. மூளை இல்லாதவங்க அப்படி தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். இதை நம்பி 10 பேர் செஞ்சு கிஞ்சி பார்த்துடாதீங்க. பாம்பு கடிச்சிருச்சுன்னா நம்ம வந்து இவர் சொன்ன மாதிரி நம்ம இருந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு வழி கிடையாது. அதை எந்த அளவுக்கும் போய் தடுக்கிறதுங்கிறத நானும் நாம் தமிழர் கட்சியும் உறுதியா இருக்கும். நீங்க செய்யறது என்ன ஒழுங்கு அண்ணா? கரெக்டுண்ணே. எந்த லெவலுக்குனாலும் இறங்கும்னு சொல்றீங்களா? எந்த லெவலுக்கு இறங்குனீங்க? நான் கேட்குறேன், எந்த லெவலுக்கு இறங்கி புட்டிங்கி தள்ளி கிழிச்சிட்டீங்க நீங்கள்? இப்போ உட்காந்துக்க இருந்துக்கிட்டு பறந்தல் விமானம் கேன்சல் பண்ணோன்னா அத்தனை பேர் இருந்துக்கிட்டு இந்த பேர் அது எப்படா கேன்சல் பண்ணலாம்? ஒரு வளர்ச்சி அடையலாம். தமிழ்நாடு வளர்ச்சி அடையிறது யாருக்கும் பிடிக்கல, விஜய் அவர்களுக்கு பிடிக்கல, எல்லாரும் வயிற்றுலேயே கிடந்து அடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்கன்னு ஏதாவது இடம் வாங்கி போட்டிருக்கீங்களா அது பக்கத்தில்? ஏன்னா 1 கோடி 2 கோடிக்கு இப்பெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான். ஒரு சென்டே சொல்கிறாங்க போகிறக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நீங்கள் அந்த இடத்துல ஃப்யூச்சரில் வந்து நமக்கு நல்லா சேல் ஆகலாம்னு சொல்லிட்டு ஏதாவது வாங்கி போட்டிருக்கீங்களா? அப்படிப்பட்டதான் வருத்தப்படணும். விவசாய நலத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு வருத்தப்படணும்? அத்தனை நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க ஒரு சில பேர் அதில் இருந்துட்டு ஏங்க தமிழ்நாடு வல்லரசு ஆகிறது பிடிக்கலையா? தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்தில் அப்படி ஓங்கி நிற்கிறது பிடிக்கலையா? வளர்ச்சி அடைகிறது பிடிக்கலையா? இது 10 வருஷம் பின்னோக்கி இழுத்துட்டு போயிடும் அப்படி இப்படி உட்காந்து கதை விட்டுட்டு இருக்கிறீங்களே. இதே வாய் தானே அந்த டைமில் வேறு மாதிரி மாற்றி பேசிகிட்டு இருந்துச்சு. ஏண்டா வாயினா கொஞ்சமாக சுத்தம் இருக்கணும்டா. அந்த சுத்தமே இல்லாத வாய் என்ன தெரியும் நமக்கு? அந்த நாக்கு தானே சொல்லிட்டு உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கு. அந்த நாக்கு இல்லைன்னா அப்படிலாம் உட்காந்து பேச தோணாதில்ல உங்களுக்கு? அதான் நான் சொல்கிற மாதிரி கீழே இருக்கிற மூளைக்கு பதிலாக கீழே இருக்கிற எதை கடவுள் மூளையோட தான் படைச்சாரு. இவனுங்க நமக்கெல்லாம் மூளை தேவையில்லை. நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கணும்னா நமக்கு மூளை தேவையில்லைன்னு சொல்லிட்டு மூளை கழட்டி கீழே வச்சுட்டு கீழே கிடக்கிற வேற எண்ணத்தையெல்லாம் மொத்தமாக சேர்த்து தலைகளை தூக்கி வச்சிட்டானு நினைக்கிறேன். பஞ்சாப்லாம் நிறைய சொந்தக்காரங்க எனக்கு 70-80 வயசு ஆகலாம். சிமான்னா என்னப்பா கொடுவே, எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கு நமக்கு. இந்த தம்பீஸ்வரன், நாகாலாந்து, திரிபுரா, மேகாலயா, காஷ்மீர், எல்லா இடத்துலையும் இருக்கு. பேசாமல் அண்ணனை வந்து பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சிடும். அதான் எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கு. பஞ்சாப் அங்கெல்லாம் நிற்குது. பேசாமல் ஒன்றும் பண்ணுங்கண்ணே. அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தமிழ்நாட்டில் நிற்காதீங்க. உங்களை தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க வைக்க மாட்டேங்கிறீங்களா? பஞ்சாபில் போய் நின்றுருங்கண்ணே. அவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்களா? அங்கே போனீங்கன்னா உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அங்கேயாவது கடந்து கத்தலாம் இல்லை வாய்க்கிலேயே. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் தான் இழுப்பீங்களா? அங்கேயும் திறநிதி கொடுப்பாங்கண்ணே. உங்கள் பேச்சை கேட்டு அங்கேயும் ஒரு சில தற்கொலைகள் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? அப்படின்ட்டு இருக்கும்போது இல்லை, வாய்ப்பு இல்லை. உங்கள் எப்படி சொல்கிறதுனா உங்கள் பருப்பு வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேகும். அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாருமே ஒரு மனுஷன் நமக்காக போராட வந்தால் நம்பிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஐயோ இந்த மனுஷன் நமக்காக போராடுறோன்னு சொல்லிட்டு நம்பிடுறாங்க. அதுதான். மற்றவங்களாம் வந்து இந்த மாதிரி ஜோக்கர்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. நீ இந்த மக்கள் வந்து நமக்காக ஒருத்தன் வரமாட்டானா, நமக்காக வந்து போராடுறக்கு ஒருத்தன் இருக்கும்போது உங்களை நம்புற போய் தானங்க இப்படி ஏமாத்திட்டு இருந்துக்கிட்டு இன்னும் 15 வருஷமா வந்து ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. உருட்டுனா உருட்டு, அவ்வளோ பெரிய உருட்டா விட்டுட்டு இருக்கிறீங்க. காது கேட்கறது தானே இருக்குது, வேற எதுக்கும் கிடையாதுண்ணே. ஒருத்தர் இருக்கா ராணுவத்துல, துப்பாக்கி இருக்குல்ல, அதுல போய் அண்ணமடத்தை ஒட்டிட்டான். அவன் கையாப்பையான கத்தி பிடிச்சி உள்ள வண்டி வச்சுட்டாங்க. 2 மாசம் சிறையில் இருக்கா. எனக்கு டேய் ஏன்டா அடங்க மாட்டியாடா? அப்புறம் தூக்கி வேற இடத்துல போட்டாங்க. வேற இடத்துக்கு போட்டான். 2 மாசம் தண்டனை முடிஞ்சு மறுபடியும் ஓட்டிட்டான். அண்ணன் அவன் என்ன சிறையில போட நான் ஒட்டுவேன், இல்லைன்னா வேலை விட்டு வீட்டுக்கு வந்துருவேன். நிறைய ஆளு நம்ம ஆள் இருக்கு. இவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு அத்தனை பேர் இந்த மாதிரி உட்காந்து கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. வேலையே வேணாம்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அவன் திருநெந்தியில் பிழைச்சிட்டு போயிடுவான். உங்களுக்கு சோத்துக்கு சிங்கி அடிக்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இவன் பேச்சை கேட்டு யாராவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன தான் சொல்லி கொடுக்குறாரு அவங்க புரியல. இருக்கிறவன் அத்தனை பேரும் வேலை செய்யணும், வேலை செய்யாத அத்தனை பேரும் கிளம்பி வந்துருன்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரா? இல்லை எதை சொல்ல வர்றாரு என்ன புரியல. ஏவன் பண்ணான் அப்படி
அந்த ஆளை காட்டுங்க நீங்கள். உருட்டு உருட்டாக விட்டுட்டு இருக்கிறீங்க. கொஞ்சமாவது மனசாட்சியோட ஒரு உண்மையோட உட்காந்து பேசணும். ஒரு மனுஷன் 3 மணி நேரம் பேசுகிறாரு, அத்தனை வாய்க்கிலேயே ஒருத்தர் சீமான் அவர்கள் பேச ஆரம்பிச்சு அவ்வளோ இதில் பேசுவார், அவரை மாதிரி யாராலும் பேச முடியாதுன்னு சொல்கிறீங்கல்ல. பொய் இல்லாமல் பேசணும், பொய் பேசாமல் பேச சொல்லுங்கள், உண்மையை பேச சொல்லுங்கள், உறக்க சொல்லுங்கள், அதை நம்புவாங்க. சொல்கிறதுல 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் 2 மணி நேரம் பொய்யா உட்காந்து நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, ஆகாததாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னா ஏவன் தாங்க உங்களுக்கு ஓட்டு போடுவான். நீங்கள் மக்களுக்காக நிற்கிறோம், தமிழ் தேசியத்துக்காக பேசுகிறோம், என்ன பண்ணி கிழிச்சிங்க? அதான் கேள்வி. என்ன பண்ணி கிழிச்சிங்க? எவனா ஒருத்தன் போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பான், எதுக்காக ஒரு உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதில் போய் இது நடக்குதா, நம்ம எடுத்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோர் பண்ணுறது. இதான் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள் யாராவது ஒருத்தவங்க நல்லதுக்காக ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை எடுத்து பேசி ஸ்கோர் பண்ணுறது. சுயமாக சிந்திக்கிறதுக்கு மூளை இல்லாதவங்கலாம் உட்காந்துருந்துக்கிட்டு மக்களுக்காக நிற்கிறோம்னு சொல்கிறதெல்லாம் பெரிய இது கிடையாது. உங்களோட கொள்கை என்ன தெரியுமா? நீங்கள் வச்சிருக்க இது எப்படி தெரியுமா? நாம் தந்து எப்படி தெரியுமா இயங்குது? யாரும் புதுசாக வரக்கூடாது, வந்தால் நாங்கள் அவங்கள வச்சு அடிப்போம். டிஎம்கே ஏடிஎம்கே எவனாலும் மாற்றி மாற்றி ஆண்டுக்க. நமக்கு தேவை என்னது? போதும் அப்படின்ட்டு இருக்கும்போது விஜய் அவர்களை அடின்னு அடித்தானுங்க. கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா விஜய் அவர்கள் அங்கே ஜெயிச்சிட்டாரா, இப்போ விஜய் அவர்களே கடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா விஜய் அவர்கள் ஒரு இருந்தால் இவனுக்கு பருப்பு இங்கே வேகாது, இருக்கிற ஓட்டும் பிச்சுக்கிட்டு போகுது. அப்போது இங்கே வேறு எவனா என்ன போட்டியாக வந்தானா ஐயோ நம்ம ஓட்டு போயிருமேன்னு சொல்லிட்டு கதறானு. ஏன்னா அந்த ஓட்டை வச்சு தான் இவனுக்கு பிஸ்னஸே நடக்குது. ஏன்னா இவனை அரசியலாக பார்க்கல, மக்களுக்கானதாக பார்க்கலாம். இவனை இந்த அரசியலை பிஸ்னஸாக பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்டவனுங்க மக்களுக்கு நல்லதே நினைக்க மாட்டானுங்க. பிஸ்னஸாக என்னைக்கு இந்த அரசியலை பிஸ்னஸாக பார்க்குறோம் அத்தனை பேரும் மக்களுக்கு மட்டும் நல்லது நினைப்பான்னு மட்டும் நினைக்காதீங்க. நாம் தமிழர் கட்சி நான் சொல்கிறேன், அந்த திறநிதின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறீங்களா, அந்த திறநிதி காசில் என்னைக்காவது ஒரு தொகுதியில் போய் இவ்வளோ இது நாங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நான் பண்ணியிருக்கீங்களா? ஒரு தொகுதி ஃபுல்லாக நீங்கள் நல்லது செஞ்சால் கூட இன்னத்துக்கு ஒரு தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம். அந்த காசை வச்சு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியது தானே? மக்கள்கிட்ட வாங்குற காசு மக்களுக்கே நீங்கள் நல்லது செய்ய வேண்டியது தானே? அப்படி என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு நான் கேட்குறேன். அவ்வளோ எவ்வளோ பண்ணி கிழிச்சிட்டிங்க? அப்படி ஒன்றும் கிடையாது. எங்கேயாவது பார்க்க முடியுதா? வாய்க்கிலேயே இவனை கத்துறதானே பார்க்க முடியுது. திருநிதி காசில் இதை பண்ணுன்னு சொல்லி என்றைக்காவது இவனை காட்டியிருக்கானுங்களா? காட்ட மாட்டானுங்க. நீங்கள் இதை பற்றி நினைக்க சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.